அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூரிலிருந்து இந்த பதிவு உங்களுக்காக. உங்கள் ஜாதகத்தில் இருண்ட ராசி அப்படின்னா உங்களுக்கு தெரியுமா? அது என்ன இருண்ட ராசி? அப்படி ஒன்று இருக்கா? இல்லைன்னா இருள் ராசின்னு வச்சுக்கிறீங்களா? இருண்ட ராசி இல்லாட்டி இருள் ராசி. அது என்ன இருள் ராசி இருண்ட ராசி? இப்போ நீங்கள் வீட்டில் விளக்கெரியலினா அந்த வீடு இருளண்டி போயிருன்னு சொல்கிறீங்கல்ல, அதே தான். வீடு இருண்டு போயிருன்னு சொல்கிறீங்கல்ல, தமிழ் உச்சரிப்பில் தானே நீங்கள் சொல்ல வரீங்க. இதே ஜாதக கட்டத்திலையும் இருண்ட ராசி இருள் ராசி கண்டுபிடிக்க முடியும். எப்படின்னு இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம். இதில் என்ன ஒரு முக்கியமான விஷயம்னு கேட்டிங்கன்னா, ஒரு வீடியோ நல்ல கருத்து கிடைக்கும் போது அதை ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது கடைசி வரைக்கும் என்ன சொல்ல வர்றாங்கன்னு நீங்கள் முழுசாக கேட்டுட்டு அதை பூர்த்தி அடைஞ்சிங்கன்னா அதில் ஒரு புண்ணியம் உங்களுக்கு வந்து சேரும். அது நீங்கள் கரெக்டாக செய்யணும். அதுக்கு தான் முதல்ல உங்களுக்கு ஒரு பதிவு. இந்த இருண்ட ராசி இருள் ராசின்னு என்னென்னா, உங்கள் ஜாதக கட்டத்தை கிரகங்களுக்கு பார்வை இருக்குது. கிரகங்களுக்கு பார்வை இருக்குது. சூரியனுக்கு 7ஆம் பார்வை, சந்திரனுக்கு 7ஆம் பார்வை. அதாவது சூரியன் எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலிருந்து 7ஆம் பார்வை. சந்திரனுக்கு 7ஆம் பார்வை. செவ்வாய்க்கு எத்தனை பார்வை தெரியுங்களா? 4, 7, 8. புதனுக்கு 7ஆம் பார்வை தான் வரும். புதன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து 7ஆம் பார்வை பார்ப்பார். குருவுக்கு எத்தனாவது பார்வை? 5, 7, 9. குரு எந்த ராசியில் இருக்காரோ அந்த ராசியிலிருந்து எண்ணி 1, 2, 3, 4 5ஆம் இடம் எங்கே வருதோ அங்கே குரு பார்ப்பார். அதுக்கப்புறம் 7ஆம் இடம் அந்த குரு பார்ப்பார். அதுக்கடுத்து 9ஆம் இடம் அது குரு பார்ப்பார். அப்போது 5, 7, 9 குரு பார்வை. அதுக்கு அடுத்தது குருக்கு அடுத்து சுக்கிரனுக்கு 7ஆம் பார்வை. வேறு எங்கேயும் வராது. சனிக்கு 3, 7, 10. சனி எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசியிலேருந்து 3, 7, 10 அங்கே பார்ப்பார். அந்த வீட்டெல்லாம் பார்க்குறாரு. சனியோட பவர் அதில் விழுகும். அந்த சனியோட ஒளி அதில் இருக்கும். அது 3, 7, 10. இந்த இடத்த சனி எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த இடத்துலேருந்து கணக்கு, லக்னப்படி கிடையாது. அதுக்கடுத்து ராகு 3, 7, 11. ராகு எந்த ராசியில் இருக்கிறாரோ அங்கிருந்து எண்ணி 3, 7, 11. கேது என்பது 3, 7, 11. இப்போ தெரிஞ்சிருச்சுங்களா? சரி, கட்டம் எத்தனை இருக்குது? 12 ராசி கட்டம் இருக்குது. கிரகம் எத்தனை இருக்குது? 9 இருக்குது. 9 கிரகத்துக்கு 9 7ஆம் பார்வை எல்லாத்துக்கும் வரும். இது போக மீதி 3 பார்வை 2 பார்வை எல்லாம் இருக்கிறதெல்லாம் சேர்த்து 12 ராசி கட்டத்தில் ஏதாவது ஒரு வீட்டுக்கு எந்த பார்வையுமே விழுகலை, எந்த கிரகமே அந்த ராசி கட்டத்தில் இல்லை, பார்வையே முதல்ல அந்த வீட்டுக்கே வரலைன்னு வச்சுக்கங்களேன். எல்லா கிரகத்தையும் கணித்து அந்த எந்த வீட்டுக்கு சூரியனோட ஒளி, சூரியனோட பார்வை, சந்திரனோட பார்வை, செவ்வாயோட பார்வை, புதனோட பார்வை, குருவோட பார்வை, சுக்கிரனோட பார்வை, சனியோட பார்வை, ராகுவோட பார்வை, கேதுவோட பார்வை, 9 கிரகம் ஒரு வீட்டை பார்க்கலைன்னா அந்த வீடு தான் இருண்ட ராசி இருள் ராசி. எப்படி? அந்த வீட்டுக்கு நீங்கள் விளக்கேற்றணும் பாருங்கள். அப்போ அந்த வீடு வெளிச்சத்துக்கு வரும். அது எந்த வீடு நம்மளுக்கு தெரியணுமில்ல? அப்போ உங்களுக்கு நல்லா தெரியணும் இல்லையா? அது எந்த வீடு? இப்போ நீங்கள் ஒரு கும்பம் இருட்டு வீடாக வச்சுக்கோங்களேன். இது கும்பத்துக்கு எந்த வீட்லைங்க நம்ம போய் விளக்கேற்றினா நம்ம வீட்டில் தான் விளக்கேற்றணும். ஆனால் கும்ப வீடுங்கிறது ஒன்று தனியாக இருக்காது இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இப்படி ஒரு வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் இருண்ட ராசி கண்டுபிடிச்சி அதற்குரிய ஆதிகால பரிகாரங்கள் நீங்கள் செய்யலாம் அல்லவா? இப்போ பாருங்கள், ராசி கட்டம் வீட்டில் மாக்கோளத்தில் போட்டுக்குங்க. பூஜை அறை முன்னாடி மாக்கோளத்தில் ராசி கட்டம் போடுங்க. ராசி கட்டம் போட்டுட்டு கரெக்டாக 12 ராசியில் எல்லா கிரகங்களையும் சாமி நினச்சி கும்பிட்டுட்டு இந்த கும்பம்ங்கிற வீடு வருது பாருங்கள், அந்த இடத்துல கொஞ்சம் மஞ்சளை கொஞ்சம் தடவி அதுக்கு மேலே ஒரு மண் விளக்கை வச்சு அதுக்கு நெய் தீபம் போட்டு திரியை போட்டு அங்கே ஒரு தீபம் ஒரு 48 நாளைக்கு டெய்லி காலையிலையும் சாயந்தரம் வச்சுட்டு வாங்க. அந்த வீடு வெளிச்சத்துக்கு வந்துடும். எப்படி? அதை இருண்ட ராசியை வெளிச்ச ராசியாக மாற்றிடலாம். எல்லாத்துக்குமே பரிகாரம் இருக்குது. ஆதிகால பரிகாரங்கள், முன்னோர்கள் வாழ்ந்த வாழ்க்கை சாதாரண வாழ்க்கை அல்ல. அப்போ இருள் ராசியை அருள் ராசியாக மாற்றிட்டோமா? அருள் வீட்டுக்குள்ளே வந்துட்டால் இருள் போயிடுமா? இதுதாங்க அருளுக்கும் இருளுக்கும் வித்தியாசம். இதுதான். அதனால தான் அரண்டவனுக்கு இருண்டதெல்லாம் பயம்னு சொன்னாங்க. நீ எதுக்கு நம்ம பயப்படணும்? நாம் தான் கும்பத்துக்கு குடத்துக்குள்ளே எரியிற விளக்காவே இருந்ததை தூக்கி
நாம் எடுத்து கரெக்டாக கொண்டு வந்து கும்பத்தில் வந்து ஓப்பனாகவே வச்சுட்டோம். இந்த வெளிச்சம் பூரா அந்த ராசி கட்டம் பூரா ஒழிச்சதுன்னா எனத்தோடு சேர்ந்துரும் அல்லவா, நானும் உங்களோடு பயணிக்கிறேன். இந்த மாதிரி விஷயங்களையெல்லாம் நீங்கள் இந்த பதிவெல்லாம் பார்த்து இப்படியெல்லாம் ஜோதிடத்தில் இருக்குதான்னு ஒரு நாள் நீங்கள் உணர்வீங்க. இதை பாருங்களேன். இன்றைக்கி இந்த பதிவுகளெல்லாம் இன்றைக்கி வானொலி மூலியமாக இன்றைக்கி கிடச்சதுனால இந்த புதியுகம் டிவிக்கு ஒரு நன்றி சொல்லணும். ஏன் அப்படி? நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு உங்கள் வீட்டில் டிவி இருக்குது. காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி காலையில் சுபமாரி முத்தையா வர்றாரு, அவர் இன்றைக்கி என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலான்னு உங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்குது. நிறைய பேர் சொல்கிறீங்க, சந்தோஷம். அப்போ இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கிறத நீங்கள் ஒரு டைரி போட்டு எழுதி வச்சிங்கன்னா உங்கள் ஜாதகத்தை, உங்கள் குடும்ப ஜாதகத்தை நீங்களே ஆராய்ச்சி பண்ணி நீங்களே அதிகால பரிகாரங்கள் செய்து உங்கள் குடும்பத்தை நீங்களே தலதூக்கி நிமிர்ந்து கொண்டு வரலாமே. இனி போகிற காலத்தில் எல்லாருக்கும் கைடு கிடைக்க மாட்டாங்க. இன்றைக்கி உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இன்றைக்கி தர்மம் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறாங்க தெரியுமா? நீங்கள் சாப்பாடு கொடுங்க, காசு கொடுங்கன்னு கேட்குறாங்க. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? சாப்பாடு எத்தனை பேர் தான் கொடுப்பீங்க? இந்த வயிறு ஒரு ஜான் வயிறுக்கு நிறைய பேர்த்து சாப்பாடு காசை கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் காலம் காசுன்னு போயிடுச்சுன்னா இந்த உணவே வாங்குகிற ஆள் இருக்க மாட்டாங்க. அப்போ தர்ம தேவதை இல்லாமல் போயிருமே. அப்போ நம்ம தர்மங்கள் செய்ய செய்ய கர்மங்கள் குறையுமா? தீர்வு இந்த புக்கில் இல்லை. அப்போது நாம் இதையெல்லாம் கண்டுபிடிச்சி கைடு ஏன் இருக்கணும்னு சொன்னால் நாளைக்கு நம்மளே வழி நடத்துவோங்கிறது நம்பிக்கை இல்லை. ஆனால் இந்த மூலாதாரத்தை இந்த வீடியோ மூலிமா தெரிஞ்சுக்கிறனால ஒரு காலத்தில் இவர் இதை சொல்லியிருக்காரு, இதை நம்ம செய்யலான்னு சொல்லி வாழ்நாள் முழுவதும் இந்த பதிவுகள் வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். நம்ம ஜோசியர் கிடைக்கல, ஜாதகம் பார்க்குறக்கு பிஸியாக இருக்காங்க, அப்பாயின்மெண்ட் இருக்கிறாங்க, பார்க்க முடியலைங்கிறோம். ஆனால் இந்த பதிவில் இருக்கிறத ஏன் அவரை கேட்கணும், நம்மளே செஞ்சுட்டு போகலாமே அப்படின்னு ஒரு நாள் உங்களுக்கு அது உதவி செய்யும். அதுக்கு தாங்க இந்த பதிவு. இருண்ட ராசி இருள் ராசி இது வரைக்கும் உலகத்தில் கேட்டிருக்கீங்களா? ரொம்ப கம்மி. 1000ல் ஒரு 10 பேர் இருள் ராசி பற்றி இது வரைக்கும் நாம் கண்ணுக்கு தெரிஞ்சு நம்ம கேட்டிருக்கோம். ஏன்னு கேட்டால் 1000ல் அப்படின்னு என்ன இருள் ராசி இருக்குது இந்த உலகத்தில். எல்லா வீட்டுக்கும் வெளிச்சம் இருந்தால் உங்களுக்கு எது கஷ்டம் வருது? எல்லா வீட்லேயுமே விளக்கெறிஞ்சா எல்லா வீட்லேயும் நீங்கள் தீபம் பற்ற வைக்க மாட்டீங்களே. எங்கேயாவது ஒரு வீடு இருட்டாக இருந்தால் தான் உங்களுக்கு ஒரு எண்ணம் வரும், நாம் இந்த வீட்டுக்கு ஒரு தீபம் போடணும். இதுதான் பாயிண்ட். அப்படின்னா பாருங்கள், இதெல்லாம் ஜோதிடத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ரகசியமான பொக்கிஷம். இதை உலகத்துக்கு நம்ம கண்டிப்பாக கொடுத்தாகணும். கொடுக்கலைன்னா உங்களுக்கு இந்த விஷயம் தெரியுமா? சொல்லாத வார்த்தை செல்லாமலே போயிருமா? உங்களுக்கு தெரிஞ்சதை இந்த உலகத்துக்கு கொடுத்துட்டு போனீங்கன்னா இந்த பிரபஞ்சம் உங்களை வாழ்த்தும். நமக்குள்ளேயே வச்சுட்டு மண்ணுக்குள்ளே போயிட்டா பள்ளிக்கூடமும் பாடசாலையும் மண்ணுக்குள்ளேயா இருக்குது? இந்த பூமிக்கு மேலே இருக்குது. நீங்கள் கொடுக்குற அறிவு பெற்ற பிள்ளை ஒரு நாள் கைவிட்டாலும் கற்ற கலை ஒரு நாள் கைவிடாது. அதான் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. எப்படி? பெற்ற பிள்ளை ஒரு நாள் சோறு போடலினா கற்ற கலை ஒரு நாள் சோறு போடுமா? அப்படின்னு என்னங்க? இப்போ நான் ஜோதிடம் படிச்சிருக்கேன், எனக்கு லேப்டாப் வேண்டியதில்லை, எனக்கு பேனா நோட்டு வேண்டியதில்லை. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் வாட்டுக்கு ஒரு பஸ்ஸில் போகிறேன், ஒரு இடத்துல இறங்குறேன், அவங்க உடனே ஐயா நீங்கள் சுபமாரி முத்தவர் தானே? ஆமாங்க ஐயா, உங்களை நான் டிவியில் நிறையா பார்த்துருக்கேன், யூடியூப்பில் நிறையா பார்த்துருக்கேன், நீங்கள் பேசுவீங்க, ரொம்ப நல்லாயிருக்கும், இதெல்லாம் சொல்லுவாங்க. நம்ம காதுகுளிர கேட்குறோம். ஐயா நீங்கள் உங்களை பார்க்குறது கொஞ்சம் பெரிய விஷயம், என்ற கட்டம் ஒன்று ஜோப்பில் வச்சுருக்கேன், ஒரு தட்சணை வேணாலும் கொடுக்குறேன், ஒரு வார்த்தை நல்ல வார்த்தை ஒன்று சொல்லுங்களேங்கிறாங்க. அவர் அன்போடு கேட்குறாரு, இங்கே கொடுங்க அப்படின்னு பார்த்து ஒரு ஆதிகால பரிகாரம் ஒன்று, இந்த ஜாதகத்தில் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இந்த கோயில் போயிட்டு வாங்க நல்லா இருப்பீங்க அப்படிங்கிற. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷங்க. உங்களுக்கு இதுதான் இந்த முடக்கு தோஷம் இருக்குது, இந்த முடக்கு தோஷத்துக்கு நீங்கள் இன்மை நன்மை தருவார் கோயில் போயிட்டு வாங்க, போயிட்டு வந்து ஒரு 48 நாள் நீங்கள் நல்லா இருப்பீங்க, கடவுள் உங்களை காப்பாற்றுவார் அப்படிங்கிற. ஐயா ரொம்ப சந்தோஷம், சும்மா சொன்னால் பழிக்காது, ஒரு 100 ரூபாயோ ஒரு 500 1000 எடுத்து ஒரு தச்சனையாக வச்சுக்கங்கிறாரு. 4 இட்லி சாப்பிட்றதுக்கு வயிறு ரொம்ப இருக்குது, போகிற வழியிலே நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. 4 இட்லிக்கு நம்மளுக்கு சாப்பாடு கிடச்சிருச்சா இல்லையா சொல்லுங்கள்? 1 கோடி கொடுத்தாலும் 4 இட்லி தான் சாப்பிட போகிறோம். அப்போ 400 கோடி ரூபா சம்பாரித்தாலும் 4 இட்லிக்கு மேலே சாப்பிட முடியாது. இப்போ சொல்லுங்கள், ஒரு இடத்துல நிற்கிறோம், ஆண்டவன் நம்மளுக்கு வைத்த நிரப்புறக்கு இந்த ஜாதக ரீதியாக நம்மளுக்கு இற போட்டார். அப்போ நம்ம ஒரு கலையை முறையாக கற்றுக்கணுமா கற்றுக்கூடாதா சொல்லுங்கள்? எந்த ஒரு கலையாக இருந்தாலும் அதை முறையாக கற்றுக்கணும். கற்றுக்கிட்டால் நீங்கள் எங்கே வேணாலும் வித்தக்கார் தான். அதை கற்றுக்க வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். 40 ஆண்டு காலம் இந்த ஜோதிட துறையில் இருக்கேன். அப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி இந்த விஞ்ஞானம் அதிகமாக வரவே இல்லை. அப்போ இருந்து பஞ்சாங்கம் எடுத்து கிராமங்களை எல்லாம் போய் நம்ம ஜோதிடம் பார்த்து அவங்களோட அனுபவங்களை நிறையா கற்றுக்கிட்டு அவங்க கஷ்டத்துக்கெல்லாம் நம்ம உள்வாங்கி அதுக்கு தகுந்த மாதிரி அவங்கக்கிட்ட நுணுக்கமாக பேசி அவங்களுக்குள்ள நம்ம நிறைய விஷயங்களை மக்களுக்காக
நாமளும் அவங்களோட கஷ்டத்தில் பங்கெடுத்து அந்த நிதானமும் பொறுமையும் இருந்துங்காட்டி தான் இன்றைக்கி அந்த மகுடம் சிம்மாசனம். அப்போ 40 வருஷமாக இந்த துறையில் இருக்கோம். நீங்கள் நினச்சி பாருங்கள், எவ்வளோ வார்த்தைகளை பற்றி பேசியிருப்பேன் இந்த உலகத்தில். ஒவ்வொன்றும் பேசுகிற போது எந்த புத்தகத்தை பார்த்து பேசுகிறதில்ல. எங்கேயோ ஒரு ஞானம், முன்னோர்கள் கண்டுபிடிச்ச ஞானம் ஏதோ ஒன்று நம்ம கூட இயங்குது. அதுதானே உங்களுக்கு இது சொல்ல வருது. ஒரு புத்தகத்தில் இருந்தால் அறிவை கொண்டு நம்ம படித்து சொல்லலாம். இது புத்தகத்திலே பார்க்காமலாம் நம்ம சொல்கிறோம். அப்போ இதுக்கு என்னென்னா, அந்த 40 வருஷமாக நம்ம என்ன தேடி வச்சோம்னா, சொத்தை தேடி வைக்கல, நம்ம கற்ற நம்மளுடைய கலையை நம்ம தேடி வச்சோம். அதனால் இன்றைக்கி மக்களுக்கு இது போய் கரெக்டாக சேரும். அதனால் இருள் ராசியாக அருள் ராசியாக மாற்ற முடிகிறது இந்த ஜோதிடத்தில் இருக்குது. உங்கள் ஜாதகத்திலையும் இதை நீங்கள் கண்டிப்பாக கண்டுபிடிக்கணும். இது பெரிய விஞ்ஞானம் இது. ஆனால் வாழ்க்கையில் ஒரு முறை நம்ம ஜாதகத்தில் இருளண்டன வீடை கண்டுபிடிச்சி அதுக்குரிய கோயிலில் போய் விளக்கு போட்டாலும், வீட்டில் விளக்கு போட்டாலும் அது வேலை செய்யும், நல்லதே நடக்கும். கண்டிப்பாக இதை பண்ணுங்கள், ஒரு பெரிய மாற்றம் இருக்கும். இது ஆதிகால பரிகார புத்தகம். இந்த புத்தகம் A4 சைஸு, 1736 பரிகாரங்கள் கொண்ட பெரிய புத்தகம். டெய்லி 2 இந்த புத்தகம் எல்லா வீட்டுக்கும் போய் சேருது. அது டோர் டெலிவரி கொடுத்தோம்னா 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜாதகம், ஜோதிடம், பிரசன்னம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனி முருகன் கோயில் தெப்பக்குளம் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. அங்கே சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். இது இல்லாமல் நம்ம காசி 2 மாதத்துக்கு ஒருக்கா 60 நாளைக்கு ஒருக்கா காசி, ராமேஸ்வரம் கூட்டிகிட்டு போகிறோம். யாராவதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க இந்த கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா இந்த பேட்சில் நீங்கள் வர முடியும். இது இல்லாமல் ஜோதிடம் கற்ற கலை நம்மளோட போயிடக்கூடாதுன்னு எத்தனையோ மக்களுக்கு ஜோதிடத்தை கற்றுக் கொடுக்குறோம். ஆண்களுக்கு, பெண்களுக்கு எல்லாத்துக்கும் ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். இதில் ஆண்களுக்கு ஒரு பேட்ச் படித்து முடிச்சுட்டாங்க. இப்போ 2வது பெண்களுக்கு இப்போ 108 பேருக்கு ஜோதிடம் கற்றுக் கொடுக்குறோம். விருப்பம் உள்ளவங்க கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணலாம். இது இல்லாமல் வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். 1500 பதிவுகள் அதில் கொடுத்துருக்கேன். சுப மாரிமுத்துன்னு யூடியூப்பில் போட்டிங்கன்னா அந்த உங்களுக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்கும் என்று சொல்லி, பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம், பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து, வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம்.